அதெல்லாம் விடுங்க. முதல்ல முக்கியமான ஒரு மாற்றத்தை கவனிச்சிங்களா? என்ன இந்த மாற்றம் சார்? தேர்தலே மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய தேர்தல். அண்ணனுடைய துண்டை கவனிச்சிங்களா? நீங்க என்னடான்னா தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதாவது ஆமா, அவர்தான் தமிழகத்தின் முதல்வர். மே 4ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும். சார், இப்போ உண்மையாவே விஜய் அவர்களுடைய அதிக வாக்குனால திமுகவுக்கு பின்னாடி, அதாவது லாபம்னு சொல்றாங்களே. முதல்ல விஜய்க்கு அதிக வாக்குன்னு யார் சொன்ன? முதல்ல இவிஎம் திறக்கட்டும், அப்புறம் வாக்கு வாங்கிக்கிறாரா, அது கொஞ்சம் வாக்கா, மிதமான வாக்கா, அதிகமான வாக்கா, இல்ல மிக கனமழை அதிக கனமழை அப்படின்றதெல்லாம் ஒருவேளை அதிக வாக்கு வாங்கிட்டாருன்னா இப்ப புரியுதா ஏன் திருமாவளவன் நொந்து போனாரு அப்படின்னு? இந்த மாதிரியே கட்சிக்குள்ள பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலேயே கேஸ் போட்டாங்கன்னு சொன்னா, அதை கேட்காம திருமாவளவன் அவர்கள் இருந்தாருன்னா, அப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தாவேகா பக்கம் போறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆனா சன் நியூஸ்ல மறுபடியும் டிஆர்பி ஏறதுக்காக விஜயோடைய சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அதாவது டிஆர்பிக்காக இப்ப மறுபடியும் சன் மியூசிக்லாம் விஜயோடைய பாட்டுலாம் போடுறாங்க. அப்ப தொடர்ச்சியா நீங்க தானே ஆட்சி பண்ணிருக்கீங்க. ஏன் மாறி மாறி வரீங்க? மாறி மாறி தான் வருவோம். மாறி மாறினா இப்ப இனிமே, அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவங்களை நாங்க எப்ப கொண்டு வந்து உள்ள வச்சோம்? யார அப்படி ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணானுங்களே தவிர, அதெல்லாம் அந்த ஆதவ அர்ஜுன் இருக்கா பாரு, அவன் பண்ண திருட்டுத்தனம், இதெல்லாம் அந்த கட்டமைப்பு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தீபிகா. சார், இப்போ அதாவது விஜய் அவர்கள் அதிக வாக்கு வாங்கினால் அது திமுகவிற்கு லாபம் சொல்றாங்களே. அதெல்லாம் விடுங்க. முதல்ல முக்கியமான ஒரு மாற்றத்தை கவனிச்சிங்களா? என்ன இந்த மாற்றம் சார்? தேர்தலே மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய தேர்தல். அண்ணனுடைய துண்டை கவனிச்சிங்களா? என்னன்னு துண்டு மாறிடுச்சு? மாறலையே, நிறம் மாறி விட்டதன்னே. ஐயோ தெய்வீக சிரிப்பையா. எலெக்ஷன் இப்படித்தான் போகும்னு முடிவு பண்ணிக்கல. அமித்ஷா கலர்ல துண்டு போட்டுக்கிற மாதிரி இது. ஏன் சார், எங்களை பார்த்து தான் சார் அவங்க போட்டாங்க. பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போடுமா? அண்ணன் என்ன கலர்ல துண்டு போட்டு இருந்தாரு, தாவேகா ஊத்திக்கிச்சு அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா? நீங்க வேற கேக்குறீங்க அவர் பெருசா வெற்றி பெற போறாரு அப்படின்னு. அண்ணனே சொல்லிட்டாரு, சூசகமா இல்ல, ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, இனிமே என்டிஏ தான் அப்படின்னு. அவர் மோடி அமித்ஷா பாணியில அந்த துண்டு போட்டுக்கிறாரு. தாவேகா துண்டை கைட்டு தூரம் போட்டாரு. நீங்க என்னடான்னா தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதாவது ஆமா, அவர்தான் தமிழகத்தின் முதல்வர். மே 4ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும். இல்ல, பனையூர்ல பொறுப்பேற்றுக்குவாரு. அது நடக்கும். ஜெயிச்சாலும் தோத்தாலும் அங்க பனையூர்ல பதவியேற்பு விழா நடக்கும். ஏன்னா குழந்தைகள்லாம் ஆசைப்படுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல. கேட்டா ஜனநாயகன் 2 சொல்லிக்கலாமா? ஆமா, தப்பி தவறி நீங்க பாட்டுக்கு புலி 2ன்னு சொல்லிடாதீங்க, எல்லாம் தலைதறிக்க ஓடிடுவான். அதனால ஜனநாயகன் 2 அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தையாவது ஒழுங்கா ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல தியேட்டர்ல. நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்னங்க பிரச்சனை? அவர் அதை பத்தி கவலையே படலங்க. படம் எடுத்த வரையே கவலைப்படல, நடிச்சவரும் கவலைப்படல. சரி, நான் எப்படி கை கட்டுனுக்கிறேன், என் படம் ரிலீஸ் ஆகலையான்னா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. சார், இப்போ உண்மையாவே விஜய் அவர்களுடைய அதிக வாக்குனால திமுகவுக்கு பின்னாடி, அதாவது லாபம்னு சொல்றாங்களே. முதல்ல விஜய்க்கு அதிக வாக்குன்னு யார் சொன்ன? முதல்ல இவிஎம் திறக்கட்டும், அப்புறம் வாக்கு வாங்கிக்கிறாரா, அது கொஞ்சம் வாக்கா, மிதமான வாக்கா, அதிகமான வாக்கா, இல்ல மிக கனமழை அதிக கனமழை அப்படின்றதெல்லாம் ஒருவேளை அதிக வாக்கு வாங்கிட்டாருன்னா. ஆனா ஏங்க நீங்க வேற இது நிறைய பேர் இப்படி ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரு 3% வாங்கினா இப்படி, 5% வாங்கினா இப்படி, 10% வாங்கினா இப்படி. இதுல இன்னும் சில பேர் இதுல அதிமுக திமுகல இருந்து இவ்வளவு வாங்கினா. நான் கேக்குறேன், இப்போ ஒரே ஒரு தொகுதி வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக 35% வாங்குது, அதிமுக 37% வாங்குது, தாவேகா 12% வாங்குது, நாதாகா 3% வாங்குது. இப்படி ரிசல்ட் வந்துக்குதுன்னு சொன்னா, இந்த அதிமுக வாங்கின 37% எங்கேருந்து வந்ததுன்னு போய் தேட முடியுமா? இல்ல தாவேகாவுக்கு போன 12% இங்கேருந்து வந்ததா அங்கேருந்து வந்ததா, இதெல்லாம் உட்காந்து அலசி ஆராய முடியுமா? யார் எவ்வளோ ஓட்டு வாங்கிக்கிறாங்க, இதான கணக்கு. அதுக்கு மேல வேற ஏதாவது தேவையா? இல்ல வேற ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ரகசிய ஃபார்முலாலாம் வச்சுக்கிறீங்களா?
இல்லை இந்த இவிஎம் எல்லாம் வந்து ஒரு 100 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிடை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் காப்பர் சல்ஃபேட்டை போட்டு அதை 40 டிகிரியில் சூடுபடுத்தி அதில் இவிஎம்ஐ போட்டால் இப்படிலாம் ஏதாவது இருக்குதா? ஒரு புடலங்காயும் கிடையாது. இல்லை எதுக்காகனா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட் ஊத்திக்கினா கூட கரெக்டுங்க, நாங்க இங்கேருந்து இவ்வளவு வரணும்னு சொன்னோம், அது அங்கேருந்து இவ்வளவு வந்திருக்குன்னு இப்படி ஏதாவது ஒரு ஜல்லி அடிச்சுட்டு போலாம்ல, யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. அந்த தெம்பு தான். அதிக வாக்கா கம்மி வாக்கா எல்லாம் 4ஆம் தேதி தெரியும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா ஒரு அனுமானம் சொல்லலாமே தவிர இங்கேருந்து இவ்வளவு பர்சன்ட் வந்தா அங்கேருந்து இவ்வளவு பர்சன்ட் வந்தா ஏன்னா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல இவர் பேசும்போதே ஒரு சுருக்கு வச்சு பேசினாரு. என்ன தெரியுமா? திமுக 35, என்டிகே 37. அப்ப என்ன ஒரு அயோக்கியத்தனம் அது. இது எப்படி அயோக்கியத்தனமா இருக்கு? அயோக்கியத்தனம்னா ஏன் அதை சொல்ல நான் என்ன சொல்றேன், முதல் திமுக 35ங்கிறத அண்ணா திமுக கூட்டணி 37 40ன்னு கூட சொல்லுங்க, யாரு வேணாம்னா. அதைத்தான் நாங்க சொன்னோம். அது முதல்ல நீங்க சொல்லி இருக்கணும். முதல்ல எங்களை சொல்லி இல்ல சொல்றீங்க. அவங்கள சொல்லி தான் சொல்றோம். அப்புறம் என்ன நீங்க பாருங்க சார், உதாரணம் சொன்னா அனுபவிக்கணும். ஏற்கனவே அண்ணன் பனையூர் பக்கம் வாக்கிங் போறாராம் டெய்லி காலையில, கேள்விப்பட்டேன். ஆமா சார், ஏதோ அங்கிட்டு போனாக்க ஏதோ கிடைக்கும் தான், வேற என்ன விடுங்க. போக்குவரத்து அது ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அந்த மந்திரி சபை லிஸ்ட் எல்லாம் அமைச்சாங்க பாத்தீங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்டா யார் யாருக்கு இன்னன்னா, அதாவது இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட வள்ளுவர் சொல்லிட்டாரா, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அசந்து போயிட்டேன் நான். நிஜமாவே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது தெரியுமா? அதாவது நம்ம புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அது புதுச்சேரியில நீங்க வந்தார, டி நகர்ல நின்றார, அவருக்கு வந்து போக்குவரத்து துறை அமைச்சர்னு குத்துறாங்க. நான் கூட யோசிச்சேன், அவர் பாண்டிச்சேரியில இருக்கும்போது அவருக்கும் பஸ்ஸுக்கும் புஷின்றதுனால பஸ்ன்னு வச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது போக்குவரத்துன்னா என்னன்னே, பஸ்ஸுன்னா என்னன்னே. இங்க இருக்கவங்கள அங்கேருந்து இட்டுன்னு வந்து அங்க இட்டாந்து போய் விடுறது அதானே. இவர் அதைத்தானமா சொன்னாரு, இட்னு வந்து இட்டாந்து போறோம், அதான் எங்க வேலைன்னு சொன்னாரா? கரெக்டா புடிச்சாங்க. ஆஹா, இட்னு வந்து இட்டாந்து போறது அவருக்கு இதான் சரியான போர்ட்போலியோன்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் குத்துட்டாங்க. என்ன மாதிரி மைக்ரோ லெவல்ல அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் கதையா சொல்லினே போலாம் 4ஆம் தேதி காலையில வரைக்கும். சார் நீங்க சொல்லுங்க சார், விஜய் அவர்கள் வந்து அதிக வாக்கு எடுத்தா திமுகக்கு லாபம்னு சொல்றாங்களே. எம்மாடி, நான் தான் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன், விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகலைன்னு சொன்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இலகுன்னு சொன்னானா, அதுலேருந்து நான் இன்னும் மாறவே இல்லை. என்ன காரணம்னா, இவருடைய ஓட்டம் அங்கே போனால் தான் நாங்கள் தோல்வியை தழுவ இயலுமே தவிர, இவர் தனித்து நிற்கும்போது அது யாரு கட்சி இது ஒன்றும் இவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். திமுகவில் இருந்து போயிருக்கலாம், அதிமுக எங்கேருந்து போச்சு என்னங்கிறத கண்டுபிடிக்க இயலாது. நம்ம என்ன ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கேட்க முடியும். மொத்தத்தில் அவருக்கு வாங்குவார் வாக்கு. ஆனால் எனக்கு நேர்த்திக்கே வந்து ஒரு நிருபர் இல்லை, ஒரு நாங்கள்லாம் வந்து சேனலில் வர்றதுக்கு முன்னாடியே சேனலில் 30 ஆமாம் சோர்ஸ் எல்லாம் இல்லை, 30 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், அந்த நண்பர்கள் பேசுகிறாங்க, ஈவினிங் ஹவர்ஸில் முகலாய பெண்கள் அவங்கெல்லாம் வந்து முக்காடு போட்டு வந்து எல்லாமே தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அவங்க திமுகவுக்கு போடலை அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ இவர் போய் அந்தந்த பூத்தில் போய் இவங்க போட்டு போடையில் போய் பார்த்தாரா? எதை வச்சு சொன்னார்? இப்போ அவன் பொண்டாட்டியெல்லாம் சந்தேகப்படுறான். ஏண்டி நீ திமுகவுக்கு போடாமல் நீ எப்படி தாவேக்காவுக்கு போட்டேன்னு அவன் வேற சந்தேகப்படுறான். ஏற்கனவே ஒரு பொட்டச்சி பேசுனா இந்த மாதிரி 1000 அக்கா இருக்கா 1000 தங்கச்சி இருக்கா, நாங்களும் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம்னா அதெல்லாம் மனசுல நீங்க சந்தேகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த திமுக காரர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு கிராமம் வந்து ஓட்டு போடாம இருந்திருக்காங்க, நீங்க எப்படி எங்களுக்கு ஓட்டு போடாம இருக்கலாம்னு சொல்லி அந்த குடித்தண்ணீர் தொட்டி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நாங்க உடனே இருமா ஓட்டு போடல, நாங்க ஒன்னும் தொட்டு எல்லாம் உடைக்கவும் இல்லை, இது கிடக்கவும் இல்லை, அவங்களே உடைஞ்சு போச்சு. அவங்களே அந்த ஊருக்காரங்களே பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு, எங்களுக்கு யாருமா இந்த நாயதான் ஓட்டு போடல, அவங்களே மலை தொத்திக்கு உள்ள போடுவாங்களா, அதை கண்டுபிடிச்சு அவன் மேல கேஸ் போட்டாங்க. இப்ப புரியுதா ஏன் வந்து திருமாவளவன் நொந்து போனாரு அப்படின்னு? இந்த மாதிரியே கட்சிக்குள்ள பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலேயே வந்து கேஸ் போட்டாங்கன்னு சொன்னா, அதை கேட்காம திருமாவளவன் அவர்கள் இருந்தாருன்னா அப்புறம்
அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தாவேகா பக்கம் போறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அதெல்லாம் சொல்றாரு, தாவேகா அதாவது பக்கம் போக தாவேகா என்டிஏவோட சேர்ந்தாதான் இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு. இதை நான் அன்னைக்கே சொன்னேன், தாவேகா தனியா நின்றாதான் இவங்களுக்கு ஆப்பு அப்படின்னு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, தாவேகா அவங்களுடைய கோர் ஓட் பேங்கா நம்புறது முதல்ல இந்த நாத்தாக்கால இருந்து இருக்கவங்க, அதுக்கப்புறமா இந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அதுக்கப்புறமா மைனாரிட்டிகள், இவங்களைத்தான் அவர் கோர் ஓட் பேங்கா நம்பிட்டு இருக்கார். புரியுதுங்களா? இப்போ இவர் தனியா நின்றாதான் அவர் பின்னாடி வருவாங்க. அவர் போயிட்டு அங்க பாசிசா பாஜகன்னு சொல்லிட்டு அங்க போய் சேர்ந்துக்கினா இந்த ஓட்டு அங்க வருமா? நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பாருங்க, தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராங்கான பார்ட்டி எல்லாம் எங்க பக்கம் வருது, பிள்ளையார் சுழி போட்டாங்க, இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த தாவேகாவை கொண்டு வந்து உங்க கூட்டணியில சேர்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பிரச்சாரமே பண்ண வேணாம், அப்படியே படுத்துக்கினே ஜெயிக்கலாம். எதுக்குப்பா காய்ச்சல்லாம் செலவு பண்ணிக்கின்னு எல்லாம் வீட்டில் கம்முன்னு உட்காருங்க, ஆளாளுக்கு நம்மளை தேடி வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க. இந்த பக்கத்துலேருந்து அவர் அங்கே வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னால் என்டிஏவை இழுத்து மூடிட்டு போயிருங்க அப்படின்னு. இன்னி வரைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை மை ஆர்குமெண்ட். ஏன்னா தனியாக இருக்கிற வரைக்கும் தான். இப்போ அவர் சொன்னார் மைனாரிட்டிகள்லாம் அங்கே போய் ஓட்டு போட்டாங்கன்னு. என்டிஏல போயிட்டு தாவேகா ஜாயின் பண்ணி தான் அந்த ஓட்டு வந்திருக்குமா? அப்போ அந்த ஓட்டெல்லாம் எங்கே போயிருக்கோம்? திமுக தானே போயிருக்கோம். கண்டிப்பா போயிருக்கோம். கதை ஓடுறாரு. இதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம். புரியுதுங்களா? இங்க பாருமா, இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுறது. இவரு நம்மள சொல்றாரு. அதாவது முஸ்லிம் சகோதரர்களை பத்தி தீவிரவாதியா இப்ப வந்த இந்த ஜனநாயகம் படத்துல கூட சித்தரிச்சிருக்கான். அப்ப அந்த படத்தை நீங்களும் சட்டவிரோதமா பாத்துருக்கீங்க? சட்டவிரோதம்னா எல்லாத்தையுமே நெட்ல வரும்போதே அண்ணனுக்கு எல்லாரும் தான் பார்ப்பான். ஆத்துல தண்ணி போனா ஆத்தாலும் தான் குடிப்பா, மகளும் தான் குடிப்பா, சக்கலாத்தியாவும் தான் குடிப்பா. அதுல இன்னார் தான் குடிக்கணும் தவிர வேற நினைப்பே வராது இவங்களுக்கு. பார்க்க வேணாம். நீங்க வந்து இந்த படத்தோடைய டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம் சொல்றீங்க, அவங்களே இதை வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. பாவம் சொன்னனே தவிர அவங்க வாயை திறந்தாங்களா? இது அநியாயம்னு அந்த ப்ரொடியூசர் வாயை திறந்தானா, இல்ல அதுல பார்ட்னரா இருந்தானே ஒருத்தன் அவன் திறந்தானா, அல்லது அந்த படத்துல 250 கோடி வாங்கிட்டு உச்சபட்ச நடிகரா ஒருத்தர் புடுங்கினாரு, அந்த புடுங்கினவர் ஏதாவது புடுங்கினாரா? என்ன புடுங்கினாரு? அவர் எதுக்குதான் வாயை திறந்தாரு? இதுக்கு வாயை திறந்தாரு கேக்குறீங்க நீங்க? ஆத்தா என்றைக்கடா பேசினால் அப்படின்ற மாதிரி அவர் என்னைக்கு வாய் திறந்தாரு? எந்த பிரச்சனைக்கு வாய் திறந்தாரு? இவரு வீடியோ கூட 2 வாரம் கழிச்சு தான் விடுவாரு. அதெல்லாம் சார், அதெல்லாம் சார் நீங்க அவரை பத்தி நீங்க தப்பா கட்டடம் கட்டாதீங்க. நான் என்ன கட்டடம் கட்டுறது? அவர் வந்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து யாரு எழுப்பி விட்டா? அவரு தூங்கிட்டு கிடந்தான் பாவம். பனையூர்ல ஏதோ சந்தோஷமா ஒரு அம்மா கூட படுத்து கிடந்தாரு. அவரை போய் எழுப்பி கொண்டு வந்து பணத்தை கொடுத்து நீ தேர்தலில் நில்லுடா, ஏற்கனவே அந்த ஆள் வர்றேன்னா வரல, நீயாவது நடின்னு சொல்லி கால் சீட்டு கொடுத்து. இந்த உலக நாயகனோட எம்பி சீட்டு அந்த 6 வருஷத்துல முடியும்ல, அப்ப இவருக்கு சீட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்து போடுங்க, யாரு காசு கொடுத்து நிக்க வச்சாங்கன்னு தெரியும். பாப்போம் தானே போறோம் சார். பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து தமிழ் மண்ணு, திராவிட மண்ணு. இந்த தமிழ் மண்ணா திராவிட மண்ணா? இது பாருங்க, ஒரு நிலத்தை வாங்க போறேன்னா ஐயா இது கரிசல் காடுன்னு சொல்லலாம், இது வண்டல் மண்ணுன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு விக்ரம் வந்து இது கரிசல் பூமி வண்டல் பூமின்னு சொன்னானா, டேய் நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு கேட்பேன். 2 பேரும் பைத்தியம். அதனால ஒண்ணு தமிழ் மண்ணுன்னு சொல்லுங்க, இல்ல திராவிட மண்ணுன்னு சொல்லுங்க. 2த்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். இங்க பாருங்க, சக்கரை பொங்கலுக்கு பன்னிக்கறி மாதிரி பேசாதீங்க. ஐயா பன்னிக்கறிலாம் திம்பீங்களா? பன்னிக்கறினா கேவலமா உங்களுக்கு? உழைக்கும் மார்க்கத்துடைய உணவு அது, தப்பா பேசாதீங்க. அதனாலதான் இவ்வளவு வீரியமா பேசுறேன். அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து வெஜிடேரியன் 20%, நான் வெஜிடேரியன் 80%, அதுல என்ன வேணும்னு கேட்கும் போது சிக்கனு பீஃப் 7 பேரு, பன்றிக்கறி 10 பேர்னு அவரே சொன்னாரு. பன்றி தான் மெஜாரிட்டி. தப்பா பேசாதீங்க. அதிகமா சாப்பிடக்கூடியது பன்றிக்கறி. அண்ணன் திருமாவே சொல்லியிருக்காரு, பீஃப் 7 பன்றிக்கறி 10ன்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போ மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார். இப்போ விஜய் வந்து புதுசா வந்திருக்காரு. சோ இவருக்கு வந்து ஒரு புறம் வந்து இவர் ஜெயிப்பாருன்னு பேசினாலுமே விஜயால ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் மத்தியில எழும்பியிருக்கே. என்ன அரசியல் மாற்றத்தை பண்ண போறாரு இவரு? ஒருவேளை ஆட்சி மாற்றம் அந்த மாதிரி. ஆட்சி மாற்றம் அவர் கட்சியில சீட்டு கொடுத்துருக்கிறது, கூட்டு வந்து சேர்த்துருக்கிறது எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து வந்தவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. இதுதான் வந்து மாற்றமா? நாங்கள் பதவிக்கு வந்தால் மக்கள் பணத்தில் 1 பைசா கூட தொட மாட்டோம் என்று உறுதியேற்கிறோம். பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம வரி கட்டுறோம். ஒரு வத்திப்பட்டி வாங்கினா கூட வரி கட்டுறோம். இதெல்லாம் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதெல்லாம் யாருக்கு செலவு பண்றாங்க? மக்கள். அப்ப அந்த வரி பணம்ன்றது யாரு? மக்கள் பணம். அதானே. இப்ப அரசியல்வாதிகள் மக்கள் பணத்தை ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்றீங்க.
அதிமுக திமுக 2 பேரும் ஊழல் கட்சின்னு சொல்றீங்க. சரிண்ணே, நான் ஒத்துக்கிறேன்னே, ஊழல் கட்சினே ஒத்துக்கிறேன்னே. நீங்க சொல்றீங்க அவங்க எப்போ ஊழல் பண்ணாங்க? பதவிக்கு வந்த பிறகு தானே. பதவிக்கு வந்த பிறகு தானே மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்றீங்க. பதவி இல்லாத போதே மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிய நீ மனசாட்சியே இல்லையா உனக்கு? வரி வருமானத்தை கணக்கு காமிக்காம வரியை ஏமாத்தி போட்டு, அப்ப அந்த வரி பணம் மக்கள் பணம் தானே. ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லை, கட்சி இல்லை, செல்வாக்கு இல்லை, எம்எல்ஏ இல்லை, பதவி இல்லை, அப்பவே நீ வந்து மக்கள் பணத்தை ஆட்டைய போடுறீங்கன்னா உங்ககிட்ட பதவியை கொண்டாந்து கொடுத்தா நீங்க தமிழ்நாட்டையும் வித்துட்டு போயிட மாட்டீங்க. என்ன நான் சொல்றது? பாத்தி போட்டுருவோம், பிளாட் போட்டு அவ்வளவுதான். பிளாட் போட்டுருவோம். இவங்களை போய் நீங்க மாற்றம் கொண்டு வரான்னு கதை விட்டுனுக்கிறீங்க நீங்க. இல்ல, மக்கள் ஏன் இவர் மீது அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணானுங்களே தவிர அதெல்லாம் வந்து அந்த ஆதவ் அர்ஜுன் இருக்கா பாரு, அவன் பண்ண திருட்டுத்தனம், இதெல்லாம் அந்த கட்டமைப்பு. இப்ப நீயே இருக்க, நீ அலைன்னு ஒரு நான் 10 பேரை அப்படியே மெசேஜ் போட 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 உனக்கு சிறுன்னு கொஞ்சம் ஏறிடும். புரியுதா? இதுதான் வேற கட்டமைப்பு தான் இது, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பார்த்து நம்ம பிம்பத்தை உருவாக்குறதுடா. இப்ப அந்த பிம்பத்தை நான் ஊசி குத்தி உடைக்கவா? தமிழ்நாட்டுல 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கானே. இருக்கு சொன்னாங்க வீட்டுக்கு 1 ஓட்டுன்னாங்க. இப்ப வந்து வீட்டுக்கு 3 ஓட்டுன்றாங்க. அப்ப 2.5 கோடி ரேஷன் கார்டுல ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டுனா 7.5 கோடி ஓட்டு இல்லைன்னா? சிரிக்கிறாரு. அப்ப அண்ணன் 7.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்க மாட்டாரு. மொத்தம் தமிழ்நாட்டுல இப்ப எத்தனை ஓட்டு அதிகாரப்பூர்வமான ஓட்டை 6 சில்லறதானே, 7 இல்ல. பதிவானதே வந்து ஏதோ 490 5 ஏதோ சொன்னாங்க. 490. அப்ப எங்க போச்சு எங்க 2.5 கோடி ஓட்டு? அத திருடிட்டானுங்க, திமுக திருடிட்டான் சார். சரி, ஓகே, 2 ஓட்டு வச்சுக்காங்க. திருடிட்டான். 2.5 கோடி ரேஷன் கார்டு, ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 ஓட்டு அப்படின்னா 5 கோடி ஓட்டு வந்திருக்கு நம்ம எங்களுக்கு. நீங்க எல்லாம் இல்லாம போயிருவீங்க. அதான் அதாவது ஏமா சரி அதை விடுமா, ஓட்டு தான் போடலாமா. 2.5 கோடி ரேஷன் கார்டு, ஒரு கணவன் மனைவி, மினிமம் ஒரு குழந்தை. இந்த குழந்தைகள்லாம் விஜய் தான் சொல்லுது, அப்படிதானே? அப்போ 3 கோடியா? அப்போ 3 பேரா ஒரு வீட்டுக்கு. அப்போ 2.5 கோடி இன்ட்டு 3னா 7.5 கோடி ஆச்சா? 7.5 கோடி பேர் பார்த்தா உங்க படமெல்லாம் மினிமம் 250 நாள் ஓடி இருக்கணுமே. ஏன்னா 5 நாள் கூட ஓட மாட்டுது. என்ன நினைச்சிருக்கீங்க? அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப இதுல போட்டானே நெட்ல போயிட்டு இருக்குல்ல, அத பார்த்துட்டு எங்க வீட்டு ஆட்களே இது என்னங்க எப்ப பார்த்தா வெறும் சண்டைன்னு போட்டுக்கிட்டு இது என்ன படமா, ஏதாவது கதை இருக்கணும், ஏதாவது இருக்கணும், ஒரு அளவும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப திமிருங்க. அவர் படத்துல போய் கதையெல்லாம் தேடி நிக்கிறீங்க. நீங்க கதை தேடுறீங்க, ஆனா சன் மியூசிக்ல மறுபடியும் வந்து டிஆர்பி ஏறதுக்காக விஜயோடைய சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அதாவது டிஆர்பிக்காக இப்ப மறுபடியும் சன் மியூசிக்லாம் வந்து விஜயோடைய பாட்டுலாம் போடுறாங்க. ஓசில வந்தா நாங்க பாப்போம். நீ வந்து பாடுறது படத்தையே ஓட்ட முடியல, ஊத்திக்குது. நீங்க தானா வந்து கோட்டையை வந்து ஓட்ட போறீங்க. இந்த தங்கச்சி சொல்லுத டிஆர்பி இதுல கூட இல்ல. நீ அதாவது இல்ல இதுக்கு நான் சொன்ன காரணம் சொல்லுங்க. நீங்க சொன்ன பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம வந்து தேட்டர் ஓட்டுனுக்கிறோம், தேட்டர் லாஸ்ட்ல ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம்னா எந்த படம் ரொம்ப சீப்பா இருக்குதோ அதை தான் வாங்கி ஓட்டுவோம். ஆமா, சசிகலா அதான் சசிகலா இல்ல அந்த அந்த பொண்ணுமா அந்த அதாம்மா கேரளால நடிச்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சோ அந்த மாதிரி வந்து அந்த பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாட்டு சீப்பா இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்களோ என்னவோ, அதை வாங்கி போட்டாங்களோ என்னவோ. இது பெருசா கேட்டு முன்னாடி இடைப்பட்ட காலத்திலயே அப்ப போடல, அப்ப நல்லா போயிட்டு இருந்ததுனால போடலையா? அப்ப வந்து தேர்தல் காலத்துல வந்து நிறைய விளம்பரங்கள் வந்தது, தேர்தல் விளம்பரம், வருமானம் வந்தது, விளம்பரம் போடுறதுக்கே வர அதனால வருமானம் நிறைய வரும்போது நல்ல அதிக காசு கொடுக்குற படங்களா எடுத்து போடலாம். வருமானம் இல்லாதப்போ சீப்பான படங்கள். என்ன நான் சொல்றது கரெக்ட் தான். ஆனா டிஆர்பி இதுல கூட இல்லடா. டிஆர்பி வந்து சேனல்ல போற அந்த இது இருக்குது இல்லையா, அது என்ன கழுதி, அது கூட வர டிஆர்பியாவது போடலங்க. அதுவே எப்படி கணக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த டிஆர்பி எல்லாம் விட்டு தள்ளுங்க. அந்த மிஷின் யார் வீட்டுல இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இங்கிலீஷ் சேனலுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்தியா முழுக்க ஒரு 250 1000 அவ்வளவுதான் வச்சுக்கிறாங்களாம் மொத்தமே. அது அந்த அர்ணாப் கோஸ்வாமிக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்ததுல அப்ப சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்னா நான் கூட நினைச்சேன் எல்லார் வீட்லயும் அந்த செட் ஆஃப் பாக்ஸ் எல்லார் வீட்லயும் கிடையாதான், மொத்தமே இவ்வளவுதான் வச்சுக்கிறாங்களாம். இதெல்லாம் ஒரு டிஆர்பின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து நிக்கிறீங்க, விடுங்க. சரி, இப்போ வந்து இந்த தேர்தல் கணக்கு வந்து உங்களால கணிக்க முடியுதா? ஏன்னா நிறைய பேர் இந்த தேர்தல் வந்து ரொம்ப கடினமான ஒரு தேர்தலா இருக்கு.
எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா, அண்ணன் வேலை இல்லாம சும்மா இருக்காரு, அவர்கிட்ட நீங்க கணக்கு போட சொல்லுங்க, நான் கிளம்பணும். சார் அந்த கணிப்புல வந்து அடுத்த முதல்வர் எடப்பாடி அவர்கள்னு சொல்றாங்களே. தாத்தா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கத்தான், நாங்க 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கோம். எங்க தொண்டர்கள் எவனும் மாத்தி ஓட்டு போட மாட்டான், புரியுதா? எங்க கட்சி ஓட்டு. அதுக்கப்புறம் திருமா இருக்காரு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, இன்னும் தடுக்கி விழுந்தா கிட்டத்தட்ட 22 கட்சியில் அண்ணனுக்கு தேமுதிக ஞாபகம் வரல பாருங்க. சரி, அதுல ஓட்டே இல்ல. அந்த கட்சியெல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 5 லட்சம் ஓட்டு வச்சா கூட எத்தனை லட்சம் ஆச்சு? அப்ப தொடர்ச்சியா நீங்க தானே ஆட்சி பண்ணிருக்கீங்க, ஏன் மாறி மாறி வரீங்க? மாறி தான் வருவோம். மாறினா இப்ப இனிமே, அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவங்களை நாங்க எப்ப கொண்டு வந்து உள்ள வச்சோம்? யார? இப்ப நாங்க வந்து 21ல ஜெயிச்சோம், 24ல ஜெயிச்சோம், இப்ப மறுபடியும் 26ல ஊத்திக்கிறதா? 26லயும் நாங்க தான் வெற்றி. 4ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லுமா, என்னுடைய கணக்கு இதுதான்மா. எங்க தொண்டை 1.5 கோடி தொண்டை இருக்கான். மற்றவங்க கட்சியிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ இருந்தா போதும். எங்களுக்கு 2.25 கோடி ஓட்டு வந்தாலே நாங்க தான் ஆட்சி அமைக்க. அங்க 2.5 கோடி ஓட்டு வச்சுக்கிறாங்க. அது வச்சுக்கிட்டு இருக்கட்டும், சரியா? அவ்வளவுதான் கணக்கு, புரியுது? வீட்டுக்கு ஒரு விஜய். இது தவிர மதுப்பிரியர்கள் இருக்காங்கல்ல, அந்த தோழர்கள்ல 50% மதுப்பிரியர்கள் எங்களுக்கு தான். 1.5 கோடியில அவங்க வரமாட்டாங்களா? அதுக்கு தான் 50% வைக்கிறேன்னா, அந்த 1.5 கோடியில 50% 75 லட்சம், அவ்வளவுதான். அது திரும்ப 75 லட்சம் ஓட்டு வரும். தனியாலாம் போடாதீங்க. உங்க கட்சியில இருக்கவங்க, ஏன் உங்க கட்சியில இருக்கவங்க யாருமே வந்து மதுப்பிரியர்கள் இல்லையா? மதுப்பிரியர்கள்ல கலிங்க, அதான் 75 கலிங்க, மீதம் 75 வரும்ல, அதைத்தான் சொல்றேன் நானு. அந்த 75 எங்க போகுதுன்றீங்க? எங்களுக்கு தான் வரும். அது எப்படிங்க? மதுப்பிரியர்கள் அதையே போட்டீங்கன்னா எல்லாம் அந்த ஒன்றிலேயே இருக்கு. மதுப்பிரியர்கள்ல 75% எங்க கட்சிக்காரனே குடிக்கிறான்னு வச்சுக்கோ. மீதம் இருக்கக்கூடிய 75%ல அது எங்களுக்கு மதுக்கடை இருக்கணும். இவ்வளோ ஹரிபரியில கூட நாங்க கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து தாவேகாலையும் மதுக்கடையை மூடுவோம்னு சொல்லல, அதை பிரைவேட்ல நடத்துறோம். அதை பாராட்டி நல்ல சரக்கு கொடுக்குறோம் அப்படி சொன்னா போதுன்னு. அதுல ஏன் நேத்தி கூட தான் ஒரு சட்டம் கொடுத்துட்டான், 5.5 லிட்டர் வந்து கொண்டுட்டு வரலாம். இல்ல அது தப்பது. அதாவது கையில வச்சிருக்கிறது தானே தவிர அடுத்த ஸ்டேட்ல இருந்து, ஏன்னா அங்க விற்கும் போதே அதுல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு காவல்துறையில சொல்லியிருக்காங்க, இதை நம்பிட்டு நீங்க பாட்டு தூக்கிட்டு வராதீங்க, நாங்க அப்பீல் போறோம். சரி, கையில வச்சுக்கலாம் 4.5 லிட்டர், புரியுதுங்களா? சரி, ஸ்டேட் டு ஸ்டேட் எடுத்துட்டு வரக்கூடாது. சோ நாங்க இதை அப்பீல் போறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லி விட்டு உடனே யாராவது கையில வச்சுக்கலாம்னா என்ன அர்த்தம் பாருங்க? நீங்க நம்ம ஊர்ல வாங்கின சரக்க 4.5 லிட்டர் வீட்டுல வச்சுக்கலாம், புரியுதுங்களா? இன்னொரு ஸ்டேட்ல வாங்கிட்டு பார்டர் தாண்டி எடுத்துட்டு வரக்கூடாது, அவங்க அப்பீல் போறோம்னு போலீஸ்ல சொல்லிக்கிறாங்க. நீங்க போலீஸ்ல போய் சொல்லிருக்காங்க, அவங்க வச்சுக்கலாம்னு இப்ப தீர்ப்பு வச்சுக்கலாம், அது தப்பு இல்ல. அங்கேயிருந்து பார்டர் தாண்டி எடுத்துட்டு வரதுதான் இப்ப டிஸ்பியூட்ல இருக்குது, அப்பீல் போறோம்னு சொல்லிக்கிறாங்க. சார் என்ன, நீங்க அப்பீல் போகட்டும், இப்ப தீர்ப்பு வந்ததுனால தானே அப்பீல் கையில வச்சிருக்கிறது தான் சார். இதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது, நீங்க பாட்டு கிளப்பி விடாதீங்க, எல்லாம் பாண்டிச்சேரி பஸ் பிடிக்க போயிட போறாங்க. சார் இப்போ மாநில தலைவர் பதவியில இருந்து செல்வ பெருந்தகை அவர்களை வந்து நீக்க போறதா, அதற்கு பதிலா வேற ஒருத்தர் வர போறதா சொல்றாங்களே. அதை நீக்கி என்ன புதுசா யார போட்டுன்னா அப்படியே நாளைக்கு காங்கிரஸ் வந்து புத்துணர்ச்சி பெற்று இப்போது முற்றிலும் புதிய பேக்கில் தமிழக காங்கிரஸ் வந்து நிக்க போதா? ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை வந்து இப்ப அவர் தலைவரா இருக்காரு, அவரை மாத்தணும்னா ஆதிக்க ஜாதிக்காரங்க பண்ற சதி. இந்த ஆதிக்க ஜாதி யாரு? பாஜக தான். இந்த பாஜகவும் அவங்க எல்லாம் சதி பண்ணி இப்ப அவரை மாத்துறதுக்குரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கட்சியில வந்து அவரை மாத்தணும்னு சொல்லி, அதாவது தலைமை காங்கிரஸ் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கட்சியில எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பதவி கொடுத்தாங்கன்னு கேளுங்க. இப்ப எப்படி அட்வொகேட் ஜெனரல் யாரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க கேளுங்க. பஞ்சாபை எப்படி உடைக்கிறானுங்க? பஞ்சாபை உடைக்கிறது அட்வொகேட் ஜெனரல் யாரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேளுங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியலையா? ஆதிக்க சாதி தான் கண்ணுல தெரியுதா? ஆமா, போதுமா? இவர் பேசுறாரு, இந்த யோகியத்தை நல்லா கேளுங்க. பஞ்சாப்ல என்ன, யார் அது? பஞ்சாப்ல இப்ப அந்த உங்களுக்கு அந்த ஆளுகளுக்கு கொடுத்தது இவர் தான், ராஜ்யசபா சீட்டை கொடுத்தது. ராஜ்யசபா சீட்டை வச்சிட்டு இருக்கும் போதே நீ போய் அங்க போய் வாங்க சரி, அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? மிரட்டுறது, உருட்டுறது. எதுவுமே மிரட்டுறதே கிடையாது. கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டது ஏன் சின்னத்துல நில்லு அப்படின்வாங்க. சொந்த சின்னத்துல கூட நிக்க தைரியம் இல்லாம அவங்கள வந்து சரிங்க 3-1 இல்ல 4 நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு நின்றுட்டு போவாங்க.
இது இந்த யோகேஷ் யாமனி இதை பத்தி ஏங்க பேசுறாரு. 4 பேர் ஆனா ஜெயிக்கணும்ல, ஜெயிக்க தகுதி இல்லாத போது தானே நாங்க அதை அப்ப சொல்றோம். ஜெயிக்க தகுதி இல்லாத கட்சி அந்த தலைவரெல்லாம் ஏன் கூட கூப்பிட்டு வச்சுருக்கீங்க? ஜெயிக்கணும்னா நாங்க கூட்டணி சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. எங்க ஆமா, சின்னம் நீங்க தான் கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும், தனியா இருந்தா ஜெயிக்க முடியும். அதைத்தானே நானும் சொல்லி நிக்கிறேன். சார். எங்க சின்னத்துல நின்றா தான் ஜெயிக்க முடியும். ஐயா இங்க பாருங்க, 4ஆம் தேதி நின்ற நாட்கள் இல்ல, ம், 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. இந்த நேரம் எல்லாம் வந்துரும். ம். நீங்க எதுவும் ஒத்துக்காதீங்க. அநேகமா 4ஆம் தேதி சாயங்காலம் வந்து பனையூர்ல இருப்பாருன்னு நினைக்கிறான்னு. ஏன் மந்திரி சபை ஏற்புக்கு போறீங்க? உங்களுக்கு ஒரு மந்திரி சபை, தாத்தா வளர்ச்சி மந்திரி. மந்திரி ஏங்க அதுதான் அந்த அம்மாவுக்கு கொடுக்க போறாங்களே. 2 சீட்ல அவர் ஜெயிச்சுட்டாருன்னா ஒன்னு ராஜினாமா பண்ணா அந்த அம்மா வந்து அதுல நிக்க போதான். அதெல்லாம் பேரெல்லாம் வேண்டியது இல்ல. பேர் சொன்னாலும் தெரியுமா மக்களுக்கு? பேர் சொல்லாமலே மக்களுக்கு தெரியும். அந்த அம்மா நின்று அந்த அம்மா துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றுப்பாங்க. முதலமைச்சரா ஆட்டமா என்ன உங்களுக்கு எரியுது? ஏன் முதலமைச்சரா வருது? அவங்க கட்சி, அவங்க யாருக்கு வேணா பதவி கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? அதான் சரி, முதலமைச்சரே அவங்க தான். இவருக்கு அப்ப அவர் கட்சிக்கு தலைவரா? அவர் பிரதம மந்திரி ஆகட்டும், உங்களுக்கு ஏன் எரியுது? நம்ம இவன் நந்தகுமார் சொன்ன மாதிரி அவர் பிரதமர் ஆகிட்டோம், அவ்வளவுதான். ட்ரம்ப் இம்பீச் பண்ணிட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஆகட்டும். எங்க நந்தகுமாரை காப்பி அடிக்காதீங்க நீங்க. இல்ல பின்ன என்ன அவங்களாம் அப்படிதான் சொல்லி நிக்கிறாங்க. 2500 ரூபாய் அவர் காசுல இருந்து கொடுக்க போறாராம், தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு காசு அது தெரியாதா? அப்படி வெட்டிக்கிட்டா அதுக்கு கொஞ்சோண்டு சுண்ணாம்போ அல்லது ஒரு பேண்டேஜோ கொடுக்க மாட்டான். அவன் 2500 ரூபாய் கையில கொடுக்குறானா? ஆமா, கிழக்க ஒதுக்க சூரியன் மேற்கு ஒதுக்கட்டும், அப்பதை கொடுப்பான். சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்காரே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒன்னா போங்க, நீங்க என்ன ஒன்னா பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாரு, எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போயிட்டு வந்தாரு, கோயிலுக்கும் போனாரு, எல்லா இடத்துக்கும் போனாரு அவர். ஆனா இதை மட்டும் தான் பெருசா எல்லாரும் ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, ஏன்னா அங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல இவிஎம். ஏன் சார் அதெல்லாம் சார், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவர் நினைச்சாருன்னா மறு தேர்தல் நடக்கும் சார். ஓ, இது வேறையா? ஆமா, நான் என்ன நினைச்சேன், அவர் நினைச்சாருன்னா இவிஎம்ல வந்து அப்படியே இந்திரன் சிட்டி மாதிரி அங்க ஒரு சிட்டிக்க போட்டா அப்படியே எல்லாம் மாறிடுமாக்கும் நினைச்சேன். அது மாதிரிதான் இல்லையா? அடுத்த தேர்தல் அந்த பவர்லாம் வரலையா அவருக்கு? இவர் சொன்னா பிரதமர் கேட்பாரு, தட்ட மாட்டாரு. இவர் பேச்ச ட்ரம்ப் கேட்க மாட்டாரா? என்ன நீங்க இப்படி தரக்குறையா பேசுறீங்க? ட்ரம்பே கேட்பாரு. ஓ, அது இப்ப அமித்ஷா பேச்சா ட்ரம்ப் கேட்பாரு? இல்ல தளபதி சொன்னா ட்ரம்ப் கேட்பாரு. ஓ, இந்த ஈரான் யுத்தம் நிக்கணும்னா இவர் முடிவு பண்ணாதான் உண்டு. இருக்கலாம் சார், இருக்கும் அப்படிதானே சொல்லி நிக்கிறாங்க எல்லாரும். ஓ, அப்படியா? ஆமா ஆமா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.